வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செஃப் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுப்புறத்தில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரசம் தான். இந்த ரசத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் அப்படின்னா, மருத்துவ ரசம்னு சொல்லுவாங்க, குச்சிக்கோள் ரசம்னு சொல்லுவாங்க. இந்த ரசத்தில் என்னென்ன இலை தலையெல்லாம் போடுறோம் அப்படின்னா, சங்கு இலை, ஆதண்ட இலை, தூதுவளை இலை, நாயுருவின்னு சொல்லுவாங்க. அந்த நாயுருவி இலை, இந்த இலை எல்லாமே எடுத்து அதில் உள்ள காம்பெல்லாம் கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறணும். அதுக்கு அடுத்து அதில் என்னென்ன ஸ்பைசஸ் போடுறோம் அப்படின்னா, சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூட மஞ்சள், புளி, தக்காளி, பெருங்காயக்கட்டி, அதெல்லாமல் ஒரு வேர் ஒன்று காமிச்சேன். அந்த வேர் என்ன வேர் அப்படின்னா, அந்த வேருக்கு பேர் தான் சிறுமல்லி வேருன்னு சொல்லுவாங்க. அந்த சிறுமல்லி வேர் கிராமப்புறங்களில் காட்டில் கிடைக்கும். அந்த காட்டில் கிடைக்கிற வேரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். அது இல்லாமல் இதில் ஒரு குச்சி ஒன்று காமிச்சிருப்பேன். அந்த குச்சின்னா ரசம் வைக்கிற குச்சி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அரைக்கணும். இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறணும். அந்த தண்ணியில் ஊற வச்ச இலையை நல்லா அலசிட்டு எடுத்து அதையும் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த வேர் ஒன்று சொன்னேன்ல, சிறுமல்லி வேர், அந்த சிறுமல்லி வேரை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண் எல்லாமே கொஞ்சம் களைஞ்சி போயிடும். அதை நம்ம திரும்ப அலசி எடுத்துட்டு அந்த இலையோட சேர்த்து வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும் இந்த அம்மியில் அரைக்கிறது. இதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம அம்மியில் வச்சு அரைச்சா மட்டும்தான் இதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவு இதை ட்ரை பண்ணுறவங்க அம்மியில் வச்சு அரைச்சி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு மடங்கு டேஸ்ட் அதிகமாகவே வரும். இதை நான் பாரம்பரியமான முறையில் செய்யணும் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இதை நான் மண் சட்டியில் தான் இந்த ரசம் நான் வச்சுருக்கிறேன். இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவல், உண்மையிலே பயங்கரமான டேஸ்ட்டு. இதை யாருக்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிறவங்க, குழந்த பிறந்தவங்க, இவங்களுக்கு தான் இந்த ரசத்தை அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும். இந்த முழங்கால் வலி இது எல்லாத்தையுமே இந்த ரசம் சரி பண்ணும். அதனால தான் அதை நாட்டுப்புறத்தில் மட்டும் இது அதிகமாக வைக்கக்கூடிய ரசம். அதனால தான் அதுக்கு பேர் மருத்துவ ரசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரசத்தை வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்நாளில் ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இந்த ரசத்தை வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கூட கடைசியில் எங்கள் அண்ணன் பையன் இந்த ரசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். இது கூட நான் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அந்த முருங்கைக்காயை நான் உங்களுக்கு சொல்லலை. ஆமாம், இந்த ரசத்து கூட நான் அடிஷ்னலாக முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம செய்முறை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பில்லை, நான் காஞ்ச மிளகாய் போடலை, வேணுங்கிறவங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே முருங்கைக்காயை போட்டு நல்லா வதங்கினோடனையும் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த அரைச்சது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு நல்லா கலக்கி வச்சு
அந்த ரசத்தில் எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இது மற்ற ரசம் மாதிரி முறை கட்டினோன்னையும் இறக்கிடக்கூடாது. இந்த ரசத்தோட இது ஸ்பெஷல் என்னென்னா, நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆமாம், இதில் இந்த பாருங்கள், நுரை கட்டி வர சமயத்தில் நான் பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள் போட்டவுடனே நல்லா கொதிக்க விட்டுறேன். இதை எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருப்பேன். ஆமாம், கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே வேறு லெவல். உடம்பு கை கால் வலியிலேருந்து மூட்டு வலி, முதுகு வலி அனைத்துமே வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். ஏன்னா இது நம்ம காட்டில் கிடைக்கிற எல்லாமே மூலிகை இலை, மூலிகை வேர், இது எல்லாமே வச்சு செய்கிறது தான். இவ்வளவு தான் இந்த ரசம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லிட்டு போங்க. ஆமாம், எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்தாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எங்கள் அண்ணன் பையன் அகத்தியன் என் பேர். ஆமாம், தமிழ் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகத்தியன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி மக்களே.